வார்த்தை வேத வசனம் ஒரு மனம் இருமனம் என்ற தலைப்போடு நாம் பேச போகிறோம். ஒரு மனம் இருமனம், இப்படிதான் இதை குறித்து தான் பைபிளில் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஜீசஸ், அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தை. கர்த்தாவே, இந்த அடிமை நிற்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பார்க்கிறேன். எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற அடியனையும் மறைப்பீராக. கேட்கிற செவிகள், இருதயங்கள், சிந்தை எல்லாம் ஒரு மனமுள்ளதாய் ஏக சிந்தையாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழைத்தீரே, அவமான நிந்தையிலிருந்து தூக்கி எடுத்தீரே. அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழைத்தீரே, அவமான நிந்தையிலிருந்து தூக்கி எடுத்தீரே. இயேசுவே, நீ நல்லவர். இயேசுவே, நீ வல்லவர். இயேசுவே, நீ நல்லவர். அப்பா, இயேசுவே, நீ வல்லவர். பாவியாய் இருந்த என்னை தேடி வந்தீரே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி விட்டீரே. பாவியாய் இருந்த என்னை தேடி வந்தீரே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி விட்டீரே. இயேசுவே, நீ பெரியவர். என் இயேசுவே, நீ பரிசுத்தர். என் இயேசுவே, நீ பெரியவர். என் இயேசுவே, நீ பரிசுத்தர். நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் தந்தீரே, ரட்சிப்பின் பாத்திரமாய் என்னை மாற்றிவிட்டீரே. நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் தந்தீரே, ரட்சிப்பின் பாத்திரமாய் என்னை மாற்றிவிட்டீரே. இயேசுவே, நீ பெரியவர். என் இயேசுவே, நீ ரட்சகர். இயேசுவே, நீ பெரியவர். என் இயேசுவே, நீ ரட்சகர். அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழைத்தீரே, அவமான நிந்தையிலிருந்து. அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை அழைத்தீரே, அவமான நிந்தையிலிருந்து தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துகிற தெய்வமாக அவருடைய கரத்தில் நீ அடங்கி இருக்கணும். அவர் உயர்த்துகிற நாள் வரையில நீங்கள் நானும் அவரிடத்துல அடங்கி ஒரு அன்பா அவருடைய நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் நாம் மையப்படட்டும். இன்றைக்கான வார்த்தை ஒரு மனம். ஒரு மனம், எதுக்கெல்லாம் ஒரு மனம் வேணும் மனுஷனுக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான்.
எதுலெல்லாம் ஒரு மனம் எதுக்கு ரொம்ப முக்கியம்? ஒரு மனம் ரொம்ப முக்கியம் மனுஷனுடைய வாழ்க்கையில். இந்த ஒரு மனதை குறித்து வேதம் நம்மளுக்கு எப்படின்னா கற்றுக் கொடுக்கிறது. எவைகள் எல்லாம் ஒரு மனமா இருக்கணும். எதுல ஒரு மனமா இருக்கணும்? ஒரு மனமா இருந்தா என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்படியா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் வாசிகள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில பூமியில ஒரு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ற அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியம், ஜெபிக்கிற காரியத்துல ஒரு மனம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் நிறைவேறாத காரணம் என்னன்னு சொன்னா ஒரு மனம் இல்லாத ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு மனம் இல்லை. ஒரு மனதோட ஜெபிக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள மிக அவசியமானது ஒரு மனம். அதெல்லாம் இயேசு சொன்னார், நீரும் நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல, பிதாவாய் நீரும் நானும் ஒன்றா இருக்க போல, நாம் ஒன்றா இருக்க போல அவர்களும் நமக்குள்ள ஒன்றா இருப்பார்களா. ஆமா, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்க போல நீங்களும் ஒன்றா இருங்கள் எனக்குள்ள. ஒன்றாய் ஒரு மனதோடு ஒரு மனம் உள்ளவர்களா. நாம கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பிரிந்திருக்கிறது நல்லதல்ல. இன்னைக்கு பிரிவினையோடு இருக்கிறார். பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு மனதை ஏற்படுத்தி கொள்றது இல்லை. நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் இந்த பாஸ்ட் சுவாசி. நீ ஆண்டவருடைய பிள்ளைன்றதை மறந்து போயிடாது. முதல்ல எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நமக்குள்ள ஒரு மனம், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக சரி, ஆண்டவருடைய ஒரு மனதோடு நாம் காணப்படும் பொழுது அப்போதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஒரு மனம் உள்ளவர்களாக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது. ஆமாம், ஜெபம் பண்ணுறதுலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் கேட்கப்படும், நீங்கள் ஜெபிக்கிறது கேட்கப்படாது. இப்படியெல்லாம் நாங்கள் தான் பரலோகம் போவோம், நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்க, இப்படி சொல்கிற கூட்டமும் உண்டு. அப்போது அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. ஒரு மனதோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களில் ஒரு மனமாய் அப்படி ஜெபிச்சாதான். மற்ற 7:7 இயேசு சொன்னார் பாருங்க, அவர் மலை பிரசனத்தில் பொருள் சொல்ற, நீ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள். சும்மாவே கேட்டால் ஒருத்தர் ஆண்டவர் ஒரு மனதோட. அதான் சொல்ற, நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களில் ஒரு மனமாய் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு சொன்னபடி செய்யணும். ஒரு மனதோடு ஜெபிக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் 1:14 இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறாரு. தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி, தேவனுடைய சமூகத்தை நோக்கி போகும் பொழுது ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. என்னுடைய வார்த்தை வெளிப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து எப்படி போறாரோ உங்க கண்ணுக்கு முன்னாடி அதே போல திரும்பி வர போறாரு. ஒரு நாள் நிச்சயமா வர போறாரு. ஆமா, அதுக்கு நம்ம ஆயத்தம் ஆயிடணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு அவருடைய சீசர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர் 1:14 பார்க்கிறோம். ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் மத்தேயுல 18:19 இயேசு சொன்னபடியே இங்க செய்யறாங்க பாருங்க. அவர் போன பிற்பாடு ஒரு மனப்பட்டு கூடுறாங்க ஜெபம் பண்ண. ஒரு மனமா ஜெபிக்கிறாங்க கூடி. இந்த ஒரு மன ஜெபம் தான் என்ன பண்ணுதாங்க, பெரிய காரியங்களை உண்டாக்குறது. அப்போ முதலாவது நாம் ஜெபத்துல ஒரு மனப்படணும். ஜெபிக்கிறதுல ஒரு மனம் வேணும். கிறிஸ்தவர்கள் ஜெபம் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். குறிச்சு வச்சுக்கணும். ஒரு மனம் எதிலெல்லாம் இருக்கணும். ஜெபிக்கிறதுல ஒரு மனதோடு ஜெபிக்கிறவர்கள், அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். அப்படிதான் ஜெபிச்சாங்க இங்க அப்போஸ்தலர் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனதோட ஜெபிச்ச உடனே ஜெபம் கேட்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர். 2வது காரியம்
ஜெபிக்கிறதுனால வேற எப்படி ஜெபிக்கணும்? பெந்தகோஸ்தே கூட்டம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:1 ஆமா, பெந்தகோஸ்தே நாள் வந்துருச்சு. பெந்தகோஸ்தே நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு. ஆமா, இன்னைக்கு பெந்தகோஸ்தேல ஒரு மனம் இல்லை, ஒரு மனதோடு இருக்கணும். பெந்தகோஸ்தே கூட்டம் எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். ஆமா, நிறைய பாஸ்டர்கள்லாம் வேறுபட்டு. நான் சொல்லுவேன், நான் அதுதான் நம்ம சர்ச்சில் அதுதான் ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு எல்லா சபைகளையும் எல்லா ஊழியக்காரையும் ஆவியான ஒரு ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செஞ்சுட்டாருன்னா எல்லாருக்குள்ள ஒரு மனம், ஒரே ஆவி, ஒரே வழி நடத்தல், ஒரே சிந்தை. நான் அதுதான் விரும்புறது. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியான எங்கெல்லாம் எந்த ஊழியக்காரெல்லாம் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யறாரோ அங்கெல்லாம் ஒரே சிந்தை இருக்கும், ஒரே வார்த்தைகள் வெளிப்படும். அங்கே பாஸ்டர் ஜெபம் முகஸ்துதி எல்லாம் மாறும். ஆண்டவர் ஒரே இருதயத்தை கொடுப்பார். ஆமாம், அந்த ஆவின் உற்சாகம் இருக்கும். அந்த இடத்துல ஏற்ற தாழ்வு இருக்காது, உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டோம், அலட்சியம் இருக்காது. ஆவியான ஒரு அசைவாடுற இடத்துல ஒரு மனம் இருக்கும். இந்த பெந்தகோஸ்தே நாளில் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடுனாங்க. ஆமாம், இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரங்களும் ஒரு மனம் இல்லை. ஒரு மனதோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒரு மனத்தினோடு இருந்தால் 2வது காரியம் பெந்தகோஸ்தே கூட்டம் ஒரு மனமாக இருக்கணும். அப்படி ஒரு மனமாக இருந்தால் தான் அப்போ சில 2ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற உண்டாகி பாத்தீங்களா, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஒரு மனமா இருந்தாதான் சத்தம் பிறக்கும். ஒரு மனமா இருந்து ஜெபிச்சேன்னா, ஒரு மனம் பெந்தகோஸ்தே கூட்டம் ஒரு மனமா இருந்து பாரு, அங்க ஆண்டவர் உடனே பதில் அனுப்புவார். ஒரு மனதோடு ஜெபிக்கணும், ஒரு மனதோடு கூட்டணும், ஒரு மனமா இருக்கணும் கூட்டம். அப்படி ஒரு மனமா ஜெபிக்கும் பொழுது, கூடும் பொழுதுதான், ஒரு மனமா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அடுத்து கீழே சொல்ல, அவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் கொடுக்கப்பட்டு 3ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாரும் அக்கினிமய நாவுகள் பிரிந்திருக்கும் போல காணப்பட்டு ஒவ்வொருவர் மேல வந்து அமர்ந்துச்சு. ஒரு மனம் இருந்தா தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஒரு மனமா இருந்தா நம்ம தேவனுடைய சத்தம் நமக்குள்ள வார்த்தை பிறக்கும். பயங்கரமான வார்த்தைகளால் நமக்குள்ள உண்டாகும். அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு ரொம்ப அவசியம். 2 காரியம். முதல்ல ஒரு மனம், ஜெபத்தில் ஒரு மனப்படணும். அடுத்து நாம தேவனுடைய பிள்ளைகள் சபையார் பெந்தகோஸ்தே கூட்டம் ஒரு மனமா இருக்கணும். அப்பதான் ஆவியானவர் இறங்குவார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஒரு மனம் இல்லாத இடத்துல வெளிப்படாது. 3வது காரியம் அப்போஸ்தலர் 2:46 பாருங்க, ஆலயத்திலும் வீடுகளிலும் ஒருமனப்பட்டு புசித்து மகிழ்ந்திருந்தார்கள். அவர்கள் அப்பம் விடுதலையில் பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். ஆமா, ஒரு மனதிலும் கிறிஸ்தவ வீடுகளில் ஒரு மனம் இருக்கணும், ஆலயத்துல ஒரு மனம், சபைக்குள்ள ஒரு மனதோடு நம்ம வாழணும். நீங்க சர்ச்சில் பாருங்க ஒரு மனம் இருக்காது. சபையில சாப்பிட்ற காரியத்தில் கூட சாப்பாடு உணவு கொடுக்குற உணவு சாப்பிட்றது கூட நான் சாப்பிட மாட்டேன், சர்ச்சில் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். சில பேர் சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க. நல்லா அவங்களுக்கு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்பின் விருந்து சபையில். அங்கே ஒரு மனம் இருக்கணும், மகிழ்ச்சியோடு புசிக்கணும் சபையில். அடுத்து வீடுகள்லேயும் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக, நாங்கள் குடும்பமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் தனித்துனா எப்போது தான் ரேர் தான், யாரும் இல்லாத அவங்களும் வேலைக்கு போயிட்டு நேரத்தில் வருவானே. ஆனால் வீட்டில் நாங்கள் குடும்பமாக தான் சாப்பிடுவோம் எந்த நேரத்துலையும். அந்த பாக்கி யாருக்கு அது கிடைக்குமா? எத்தனை பேர் குடும்பத்தில் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றீங்க நீங்கள்? மனைவி பிள்ளைகள் கணவர் எல்லாம் சாப்பாடு. நாங்கள் நைட் டின்னர் உட்காந்தாலும் என் பசங்க இருக்காங்க கேளுங்க, பிள்ளைங்கள்லாம். இப்போ நாங்கள் உட்காருவோம். வீட்டில் இருக்கிறோன்னு சொன்னால் விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டோன்னா அப்படி உட்காருவோம். அதான் அது ஒரு சந்தோஷம். ஒரு மனமா வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் ஒரு மனம், ஆலயத்தில் ஒரு மனம் இருக்கணும். ஆமாம், நான் திரும்ப சொல்ல, உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நம்ம 3வது ஆலயத்திலும் வீட்டிலும் ஒரு மனம் இருக்கணும். அடுத்து 4வது காரியமா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
ஒருமனப்பட்டா என்ன நடக்குது பாருங்க. அங்க அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்ததுனால அங்க என்ன நடந்துச்சு? அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. ஒருமனப்பட்டா தான் நடக்கும். இன்னைக்கு கூட இந்த மோகன் சிலாசரான மீட்டிங் நடக்கிறது. நோட்டீஸ் எங்கள் கைக்கு வந்துச்சு, என்னுடைய பார்வைக்கு. இது என் கைக்கு எப்போ வந்துச்சோ அன்னைய நாள்லேருந்து இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நடத்துகிற பாஸ்டர் எனக்கு பழக்கம் எல்லாம் அறிமுகம் இல்லை. ஸோ நல்லா பாருங்கள், இந்த கூட்டம் நடத்துறதாங்கன்றதுக்கு எனக்கு மெசேஜ் வந்தது. இந்த நோட்டீஸ் என் கைக்கு வந்துச்சு, நான் ஊழியக்காரன்றதுனால. என்னைக்கு இந்த நோட்டீஸ், இந்த கைப்பிரதி, இந்த ஒரு ஆம்பிள்ஸ் என் கையில் கிடச்சிதோ அன்னையிலேருந்து இந்த அற்புதம். ஏன் திரும்ப ஜெபிக்கிறேன்? ஒரு மகா உன்னத ஒரு தேவ மனுஷன், உன்னதமான தேவ மனுஷன், அருமை சகோதரர் மோகசிலாசரன் அவர்கள் நம்ம வசிக்கிற பகுதிக்கு, நம்ம பஞ்சாயத்து பகுதிக்கு வராரு. தாம்பரம் பகுதியில் நெடுங்குன்ற பகுதியில் வர்றதுனால, இந்த தேவ மனுஷன் இங்கே வர்றதுனால எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இவர் மூலமா இன்னைக்கு அநேக இடங்களில் கூட்டங்கள் நடத்தி அநேகரை ஆண்டவருக்குள்ள உயிர் பெற்றுட்டு வர்றார். கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த பகுதியில் இவர் வரதுனால எல்லா கிறிஸ்தவர்களும், இந்த நெடுங்குன்றம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லா ஊர்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட போகிறத இடம் தானே. இப்போ இந்த கூட்டத்தில் எல்லாம் கூடுவாங்கல்ல, வருவாங்கல்ல. அப்போ நான் இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறேன் தெரியுமா? இந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து இந்த இடத்துல இந்த கூட்டம் நடத்துறதுனால இந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு. கிறிஸ்தவர்களுக்குள்ள முதல்ல எழுப்புதல், ஒரு மனம். இப்போ இந்த பாஸ்டர் நடத்துறேன் நம்ம என்ன அப்படின்னு நான் ஊழியக்காரன். ஒரு மனம் தான் கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடக்க வைப்பார். அந்த கூட்டத்தில் இன்னும் நிறைய வெளி ஜனங்கள் வந்தாலும் சரி, அந்த மக்கள் வந்தாலும் நம்ம ஜெபிக்கணும் கூடி. எத்தனை பாஸ் ஜெபிக்கணும்? நான் யாரையும் குறை சொல்லலை, நான் செய்கிறேன். எதுக்காகனா அதான் ஒரு மனம். இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற உணர்வை கொடுத்தார். நேற்று பாஸ்டிங் வந்தவங்களுக்கு தெரியும், முந்தின நாள் வந்தவங்களுக்கு தெரியும். ஜெபம் பண்ணுறோமா? அதுப்போ அந்த கூட்டத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். அதான் கவனிங்க. ஒரு மனது உள்ளவர்களாய் நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனமாய் இருக்கும் பொழுது அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு மனம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்குள்ள, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு மனமாய் நாம் இருக்கணும்ன்ற உணர்வு. வசதியா இருக்கிற ஊழியக்காரர், ஏழ்மையா இருக்கிற ஊழியக்காரர் அலட்சியமா பார்க்கறது, அவங்கக்கிட்ட இவங்க இது இல்லை அது இல்லை. அபிஷேகன்றது கர்த்தர் தர்றது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரே மாதிரி தான் நடத்தும். ஆமா, அபிஷேகன்றது என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய ஆவியான ஒரு நடத்துற விதம். பரிசுத்தம் இருக்கும், அபிஷேகம். அபிஷேகத்துல பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தருடைய அபிஷேகத்துல வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய அபிஷேகம் சமாதானத்தோடு நடத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் தாழ்மையை கொடுக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற நமக்குள்ள தேவனுடைய சிந்தை இருக்கும். ஆமா, அபிஷேகத்தினால கார் வச்சுக்கிறோம் அபிஷேகம் பெற்றவன் சொல்ல முடியாது. பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் அபிஷேகம் பெற்றவன். கர்த்தருக்கு பயந்து எல்லாரையும் நேசிச்சு சமாதானமா இருக்கிறவங்க தான் அபிஷேகம் பெற்றவங்க. ஆமா, வீடு வசதியா வச்சுட்டு பங்களா வீட்டில் இருக்கிறவன் பெரிய பெரிய பணக்காரனா வாழ்றவன் அபிஷேகம் பெற்றவன் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தர ஆசீர்வாதங்கள். அபிஷேகம் உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் உயர்த்துறார் தான். ஆனா அபிஷேகம் உள்ளவன் ஒரு மனம் உள்ளவனா இருப்பான். அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனதோடு கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளா. நான் ஏன் சொல்றேன் ஆவியானவர் நடத்தணும்னு? பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார்னா, ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் தேற்றரவாளன். அவர் சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர். ஆவியானவர் பேசுறாருன்னா அங்க காமெடி பண்ண மாட்டார். ஆவியானவர் நகைச்சுவை கொடுக்க மாட்டார், நகைச்சுவை பண்ண மாட்டார், சிரிக்க வைக்க மாட்டார், சிந்திக்க வைப்பார். உணர்த்துகிறவர் ஆவியானவர். சத்தியத்தை மட்டும்தான் ஆவியானவர் போதிப்பார். ஆமாம், நேற்று எங்கள் வீட்டில் பேசும்போது எங்கள் டாக்டர் எல்லாம் கேட்குறாங்க, என் பையன் கேட்குறான்ப்பா, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க ஷூலாம் போட்டுட்டு ஃபுல் ஃபிட்டில், அது என்னப்பா எதுக்காகப்பா ஷூவோட தான் சர்ச்சு நடத்துகிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க, இதெல்லாம் எப்படிப்பா
அவங்களாம் பெரிய பெரிய பாசனம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, அவரும் ஷூ போட்டு தான் உரைக்கிறாரு, எப்படிப்பா அப்படின்றான். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட அந்த உணவு? கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், நான் கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கிறேன். அப்ப நான் ஏன் ஷூ போட்டு ஆராதிக்கிறேன்? அந்த உணர்வு அவங்களுக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கல? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனம். நம்ம இருக்கிற இடத்த பார்க்க கூடாது, நம்ம யாரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பார்க்கணும். நம்ம இருக்கிற இடம்னா ஒரு பொதுவான இடமா இருக்கலாம். இப்போ ஒரு மேரேஜ் ஹாலா இருக்கலாம், ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் ஹால், ஒரு ரிசப்ஷன் ஹால், ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆராதனை நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆராதனை நடத்துக்கு முன்னாடி நீ நார்மலாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், ஷூ போட்டுக்கிறோம், நல்லா ஒரு நீட்னஸாக இருக்கிறோம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆராதனை நடத்துகிற நேரத்துலேயே அவரை ஷூவை கொஞ்சம் ஓரமாக கழட்டி விட்டுட்டு அந்த பாதரட்சியை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நடத்தலாமே. ஸோ இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் வரல. ஒரு மனமாக இருக்கிறவர்கள் வாழ்க்கை நிச்சயமா எல்லாத்திலும் ஒரு விடுதலை உண்டாகிடும். ஒரு மனம் உள்ளவர்களாய் கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்தால் தான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். சத்தியத்தில் பலப்படுத்துறதுக்கு கூட்டம் உண்டு, அற்புத அடையாளங்கள் நடத்துகிற கூட்டம் இல்லை. இன்னைக்கு சத்தியம் வெளிப்படலாம், சத்தியத்தில் பலப்படுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கிடும். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்போ ஒரு மனம் இருந்தால் அங்கே அற்புத அடையாளங்கள். சரி, அடுத்த 5வது காரியம் வேகமா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு வசனத்தை கவனித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை கவனிக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும். என்ன பண்ணணும்பா? ஒரு மனம் இருக்கணும். வசனத்தை கவனிக்கணும். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், ஏன் எனக்கு விடுதலை இல்லை, ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோட பேசல தொடரணும்? வசனத்தை கவனிக்கணும். சபையில என்ன பண்ணணும்? வசனத்தை, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இங்க இருக்கிறீங்க, வாலிப புருஷர்கள் எல்லாம் கவனிங்க, வசனத்தை கவனிக்கணும். ஒருமனப்பட்டவர்களாய் கவனிக்க. அதை கவனிச்சதுனால என்ன நடக்குதுன்னா, 6ஆம் வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிச்சாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோட என்ன பண்ணோம்? சத்திய வசனத்தை கவனிச்சீங்கன்னா கீழே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 7ஆம் வசனத்துல, இன்னைக்கு அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, கீழே பாருங்க, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கறதுக்கு ஒருமனப்பட்டிருப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனிக்க ஒருமனப்பட்டிருப்பாயானால், ஒரு மனதோடு கவனித்தால் உனக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகள்லாம் வெளியே போயிடும், அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போயிடும், பிசாசு வெளியே போயிடுவான். யார் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிசாசு வெளியே போயிடுவான். ஆமா, ஒரு வாலிபன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டா அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அடுத்து ஒரு வாலிபன் கர்த்தருடைய வார்த்தை அழைச்சு படித்து தூங்கினா கீழே விழுந்து செத்து போயிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்றவன், அதனால வசனம் ஆனந்த முன்னாடி எழுதி வச்சிருக்காரு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் தான் வசனம் இருக்கு. ஆமா, வசனத்தை கேட்கும்போது தூங்குறேன், தூங்கினே கைத்துக்கு விழுந்து செத்து விட்டான். பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு, வசனம் கேட்கிற நேரத்தில் தூங்குறாங்க நிறைய பேர். மாற்றிக்கங்க, இது கர்த்தருடைய ஆவியானவர் தான் உணர்த்துற வார்த்தை. அப்போ இந்த வசனத்தை யாரெல்லாம் கவனமா கேட்கிறாங்களோ, சர்ச்சுக்கு வரேன்னா மெசேஜ் கவனிக்கணும். சர்ச்சில் உட்காருன்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். அதுதான் உன்னை உயிர்ப்பிக்கிறது. ஆமா, பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, கையை கடிச்சவங்க பண்ணால துதிக்கிறது, ஆவியில் நன்மை எல்லாம் அவசியம்தான். முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை, அதுல நீங்க நிலைத்திருக்கணும். அப்ப வசனத்தை கேட்டவர்கள் ஒரு மனமா கேட்டாங்களாம். ஒரு மனமா கேட்டதுனால எல்லாருக்குள்ள ஒரே ஆவி வந்துச்சு, அதான் பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுச்சு, பிசாசு வெளியே போயிட்டான், பிசாசு கிரிய வெளியே போயிடும்.
அப்ப யாரெல்லாம் ஒரு மனதோடு பிரசங்கம் கேட்கிறாங்களோ, ஒரு மனமா வசனத்தை கவனிக்கிறாங்களோ, 7ஆம் வசனம் பாருங்க. அதுல அநேகர் 8ஆம் வசனம் கொடுப்பா. 8வது வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த யாரெல்லாம் ஒரு மனமா வசனத்தை கவனிச்சா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் உண்டாயிடும். இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா நீ வசனத்தை ஒரு மனமா கணவன் மனைவி வீட்டில் போய் யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்க, எங்க எப்படி இந்த வாரம் நல்ல பிரசங்க பாஸ்டர் நல்ல வார்த்தை கொடுத்தாருல, இந்த வார்த்தை இப்படி இருந்துச்சுல்ல, எப்படில யாரெல்லாம் பேசிக்கிறீங்க? வெரி குட். அப்போ கேட்கணும். ஒரு அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, நாங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், பாஸ்டர் அவர் ஐயா இல்லை டேவிட் ராஜ் ஐயா கவனிங்க, அவர் சொல்லுவாராம், ஏமா பரவாயில்ல இந்த ஊழியக்காரர் இன்னைக்கு கத்துட்டு அவரை கொண்டு நிறைய வார்த்தை பேசினார்ல, அவங்க 2 பேரும் சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படியே வீட்டில். அதை கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அதுல ஒரு மனமா கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனிக்கும் பொழுது நிச்சயமா விடுதலை உண்டாகும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். வேகமா இன்னும் 2 பாயிண்ட் தான். கடைசி 6வது பாயிண்டா பாத்தீங்கன்னா ஒரு மனதோடு துதிக்கணுமா. அடுத்து வசனத்தை கவனிக்க மட்டும் இல்ல, துதிக்கிறதுலயும் ஆலயத்துல ரோமர் 15 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற ஆராதிக்கிற நாம ஒருமனப்பட்டவர்களா துதித்து ஆராதிக்கணும். ஒருமனப்பட்டு துதிச்சு பாருங்க, ஒருமனப்பட்டு என்ன நடக்குதுன்னு. ஒரே மனதோடு துதிச்சாங்க. இயேசு கர்த்தர் சொன்னபடியே எரிகோ அலங்கோ இடிந்து விழுந்துச்சு. அங்க எவனா ஒரு மனம் இல்லாம அரைவரையா இருந்தான்னா பரான்னு சொல்லியிருப்பார். சரி, பாதி பேர் சரியில்லை, மீதி பேர் தான் கரெக்டா இருக்கிறான், எல்லாரும் சரியாகும். ஆமா, ஏன்னா வார்த்தை ஒரே அதே எரிகோக்குள்ள போய் ஒருத்தன் செய்த பாவத்தின் நிமித்தமா மொத்த ஜனத்தை ஆண்டவர் வாதிச்சார், தண்டிச்சார், மொத்த பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஒரு மனம் உள்ளவர்களாய் துதிக்க வேண்டும். அப்படி துதிச்சா அங்க விடுதலை உண்டாகும். தடைகள் எல்லாம் உடையும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நிறைய பேர் அவர்களை ஒருமனப்படுறாங்க பாருங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எஸ்ரா 3ஆம் அதிகாரம் கரெக்டான வசனம் போடுப்பா, வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே தேவனுடைய இப்போ வாங்க, இதான் கரெக்ட். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரனும் எப்படி நின்றாங்க? சகோதரர் எல்லாரும் ஒருமனப்பட்டு நின்றாங்க. ஆலயத்தின் வேலைகளை செய்கிறவர்களை நடத்தும்படி, ஆலயத்தில் இருக்கிறவங்களை ஆலயத்தில் நடத்துறதுக்கு ஒருமனப்பட்டு நிற்கிறாங்க. வாங்கய்யா, எல்லாரும் ஒருத்தர் பலப்படுத்துவோம், ஒருத்தர் கைகளை ஒருத்தர் நம்ம திடப்படும்படி ஒருமனப்பட்டு நிற்போம். ஊழியத்துல சபையில எல்லாத்திலும் ஒருமனப்பட்டவர்களா நின்றார்கள். அவர்களை பலப்படுத்தும்படி பாருங்க, அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். அவர்களை நடத்தும்படி. இன்னைக்கு எத்தனை பேர் நடத்த ஒருமனப்படுறீங்க? வழி நடத்த, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு, சபைக்கு வழி நடத்துறதுக்கு. சர்ச்சைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து என்னையாவது சர்ச்சைக்கு வழி நடத்துறீங்களா? உங்க சபைக்கு வராதவர்களை வழி நடத்த நீங்க ஆயத்தப்படுறீங்களா? ஒருமனப்படுறீங்களா? இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கிறேன். கிறிஸ்தவர்கள் சபைக்கு போகாத இருக்கிற விசுவாசியை குறித்து உனக்கு ஒரு பாரம் உண்டாகுதா? ஆலயத்தில் இருக்கிற மற்ற விசுவாசியை குறித்து தான உணர்வு நீ ஆவிக்குரியவனா வளர்ற. இப்படி இருக்கும் பொழுது நீங்க அவர்களை ஏன் அவங்க சபைக்கு வரல இந்த வாரம், ஏன் அந்த குடும்பம் சர்ச்சைக்கு வரல, அவங்கள பார்த்து விசாரிக்கலாமே.
ஒரு 2 பேர் ஒருமனப்படுறீங்களா யாராவது? அப்படி யாரும் இல்லையே. அவங்க ஏன் சபைக்கு வரல, இவங்க ஏன் சபைக்கு வரல, அதெல்லாம் நமக்கு ஏன்? நம்ம போனோமா, நம்ம ஆராய்ச்சோமா, துதிச்சோமா, வந்துடுவேன். சுயநலம், ஒருமனம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற பிரதர் ஏன் சர்ச்சைக்கு வரல அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆமாம், வீட்டில் போய் சந்திக்கணும், மறுநாள் பார்க்கணும். என்ன பிரதர் சர்ச்சைக்கு வரல, அப்படியே ஒரு பாரம் விசாரிக்கணும். இதுதான் ஆண்டவர் பிள்ளைங்க, சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம். அப்படி ஒரு மனமாக நிற்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார் உங்களை. துதிக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு மனமா ஆண்டுடைய ஆலயத்துக்கு வழி நடத்துறதுல. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அதே எஸ்ரா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் ஒருமனப்பட்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டார்களாம். பரிசுத்தம் பண்ணி கொள்கிறதுல பாருங்க, ஆசாரியர் லேவியர் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்றதுல ஒரு மனம். நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், நான் மட்டும் பரிசுத்தமா இருந்துட்டு போயிடுறேன். ஒரு மனம் இல்லை. ஐயோ நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், என் சகோதரர்களும் பரிசுத்தமாகட்டும். நான் சுத்தமாயிட்டேன், ஆண்டவருக்குள்ள சுத்தமாயிட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், இவர்களும் சுத்திகரிக்கப்படணும். அதை தான் இங்க செய்யறாங்க. எல்லாரும் பாருங்க, அவர்கள் லேவியர் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால், ஒருமனப்பட்டு சுத்தம் பண்ணி கொண்டதால், பரிசுத்தமாயிட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனம். நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்று விசுவாசித்து என் தீமையெல்லாம் விட்டு விலகி இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன். நான் ஊழியக்காரனா நிற்கிறேன். பாஸ்டர் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், என் தலைமுறை, என் தகப்பனுடைய தலைமுறைகளை, என் சொந்தங்களை நான் போய் விசாரிச்சு என்ன பண்றேன்? அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தின்னு இருக்கிறேன். ஆமா, நான் என்னைக்குமே யாரையும் பார்த்து என்ன பண்ண மாட்டேன். நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் சொல்ற ஆளே கிடையாது பாஸ்டர். எப்பவுமே நான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் என்ன சொல்லுவேன்? நீ இப்படி வாழ்ந்தாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இப்படி இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, சர்ச்சைக்கு வந்துட்டாங்க, புதுசா வந்துட்டாங்க, இவர் சர்ச்சையில் வந்துட்டாங்க, இவர் நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி தேட்டணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ அவருக்கு பயந்து தீமை விட்டு விலகி நின்னாதான் ஆசீர்வதிப்பார். உன் சிந்தை மாறணும்னா, உன் இருதயம் மாறணும்னா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஒருமனப்பட்டு செவி, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்ப்பா, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த தீய பழக்கங்களிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஜெபிக்கணும் ஒருமனப்பட்டு. அப்படி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் பாருங்க. இதுல கடைசியா ஒரு நல்ல வார்த்தை, நல்ல சத்தியம் இருக்குது இதுல, இந்த வசனத்துல. எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்கா பலி செலுத்துறாங்களாம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க அடித்தார்கள். அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். விடுதலை அடையிறதுக்காக, விடுதலை ஆகணுன்றதுக்காக பலின்றது ஒரு ஜெபத்துக்கு அடையாளம் சொல்லலாம். ஜெபம் ஆண்டவருக்காக நீ என்ன பண்ண, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டு சமத்தில் அவங்களுக்காக நீ ஒரு தியாகம் பண்ண, அர்ப்பணிக்கணும். அநேகரை அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவார், அழித்து போகிற உலக பொருட்கள் நானே நண்பர்களை ஆதாயப்படுத்துகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் தெரியல, பொருள்னால என்ன பண்றாங்க? பொருட்களை வஞ்சித்து வச்சுட்டு வஞ்சனம் பண்ணிட்டு மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியாம அழித்து போக பொருட்களுக்காக நீ ஆத்துமாக்களை இழந்து போவாத. இங்க பாருங்க, சகோதரர்களுக்காக எல்லாரும் சுத்தமா இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும், ஆவியில பலன் கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிப்பில நிலைத்திருக்கிறவர்கள், அவர்களை திடப்படுத்த ஜெபிக்கணும். நீ அவர்களை உருவாக்குறதுக்காக நான் அர்ப்பணிக்கணும். நீ ஆமா, இதுதான் ஒரு மனம், ஒரு மனம் உள்ள வாழ்க்கை. சரி, வேகமா ஒரு வசனத்தை, சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு மனதோட சகோதரர் ஒருமனப்பட்டு பரிசுத்தம் பண்ணி கொள்றதுல ஒரு மனம் இருக்கணும். கடைசியாக சொன்ன 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே 8, 9, 10 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியா சொல்றாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் மனம் இறுக்கமுள்ளவர்களுமாய் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து, அடுத்த வசனம், தீமைக்கு தீமையும் சரி கட்டாமல்
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ம். அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் வாழணும். 9ஆம் வசனம் பாருங்க. தீமைக்கு கவனிங்க. இப்போ இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள்ல வாசி. 10, 11 படுப்பா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி ஆ. அதை பின்தொடர கடவன். நல்லா கவனிக்கிறதுல பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை, இந்த சமாதானம் யார் தெரியுமா? அவர் தான் இயேசு. அவரை தேடணும். சமாதானம் யாருக்கு? இயேசு. அவர் தான் சமாதானத்தின் தேவன், உண்மை உள்ள தெய்வம். அவரை தேடி பாருங்க. நன்மை செய்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானம் அதை பின்தொடர கடவன். மேல வசனம் பாருங்க. 10ஆம் வசனம் சொல்றாரு, ஜீவனை விரும்பி. நல்ல நாட்களை காண இப்ப நிறைய பேர், நான் நல்லா வாழணும் பாஸ்டர், நான் நல்ல வழியில நடக்கணும், ஆனா என்னால முடியல. என்னப்பா அப்படிதான் நினைக்கிறோம், என்னால இதை விட முடியல. அப்படிலாம் சொல்லவே முடியாது. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா விட்டுடலாம். இயேசுவை பிடிச்சிக்கோ, மற்றதெல்லாம் விட்டுடலாம். இயேசுவை பிடிக்கிறதுக்கு உன்னால முடியல. இயேசுவை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இயேசு கிட்ட வர்றதுக்கு அல்ல ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும். ஆமா, புரியுதா? அவரெல்லாம் சர்ச்சைக்கு எத்தனை மணிக்கு வர சொன்ன? 8:30 மணிக்கு தான் வர சொன்னேன். நீ எத்தனை மணிக்கு வந்த பத்தியா? அதான் நம்ம கரெக்டா இருந்தா ஆண்டவர் நம்மளை கரெக்டா நம்ம பிசாசை ஜெயிச்சிடலாம். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான், கர்த்தருக்குள்ள சரியா ஓடுறது இல்லை. சரியான ட்ராக்ல ட்ரைன் போனாதான் கரெக்டா போய் சேர வேண்டிய எடுத்து சேர்ந்துடும். ட்ராக் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? தடம் புரண்டு கீழே விழ வேண்டியதுதான். அவ்வளவுதான், பாதிப்பு தான். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ சரியா ஓடணும். டெய்லி ஜெபம் பண்ணு, டெய்லி பைபிள் படி. அதான் வசனம். நீதிமொழிகள் எடுத்து 1ஆம் அதிகாரம் 31 அதிகாரம் டெய்லி படிங்க. ஞானிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அவ்வளவு ஞானம் உள்ள வார்த்தைகள். டெய்லி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல 31 அதிகாரம் ஒரு மாசத்துல முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 1 அப்படியே படிச்சுட்டே வா. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு. அந்த ஒரு அதிகாரம் முடிச்சவொன்னு அப்படியே ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம். 5-10 நிமிஷம் ஜெபம். அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆகட்டும், 1 மணி நேரம் ஆகட்டும். இப்படியே கர்த்தருக்குள்ள நாளுக்கு நாள் நீ வளர்ந்தீன்னா, நீ கர்த்தருக்குள்ள வளர்ந்து கனி கொடுப்ப. உனக்குள்ள இருக்கிற கலைகள் எல்லாம் நீ பிடிக்க எரிஞ்சிடுவ. கலைகள் வளராது, கனிகள் வளரும் உனக்குள்ள. அல்லேலூயா. அப்போ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டி இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டு தனக்கு தன் உதடுகளை விலக்கி காக்கும். அப்பதான் ஜீவனை காத்துக்கொள்ள முடியும். ஒரு மனதோட எப்படி இருக்கணும்? முடிஞ்சது 7 பாயிண்ட் சொன்னேன். ஒரு மனம். முதல்ல சொல்லுங்க, ஒரு ரிப்பீட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஒரு மனம் எதில் ஒரு மனம்? ஜெபிக்கிறது. ஒரு மனதோடு ஜெபிக்கணும். அடுத்தது வெந்தகோஸ்த கூட்டம், வெந்தகோஸ்த நாள் ஆண்டுடைய பிள்ளைங்க ஒரு மனமா வாழணும். அடுத்து ஆலயத்துல வீட்டிலும் ஒரு மனமா இருக்கணும். ஆலயத்துல ஒரு மனம் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க வீடுகள்ல ஒரு மனம் இருக்கணும். அடுத்து ஒரு மனமா வாழ்ந்தா அற்புத அடையாளங்களை காணலாம், அற்புத அடையாளங்கள் நடக்கும். அடுத்து ஒரு மனப்பட்டு வசனத்தை கேட்கணும், ஒரு மனமா தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். அடுத்து கடைசியா சொன்னேன் 6வது, ஒரு மனமா துதிக்கணும், ஒரு மனமா ஆலயத்துக்கு வழி நடத்தப்படணும், ஒரு மனதோடு வழி நடக்கணும். அடுத்து கடைசியா 7வது, ஒரு மனம் பரிசுத்தம் பண்ணி கொள்றதுல ஒரு மனமா இருக்கணும். பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. சகோதரர்களுக்குள்ள ஒரு மனதை உண்டாக்கணும். சகோதரர்களுக்காக ஒரு மனமா அவர்களை பரிசுத்தமாக்குகிறதுக்கு ஒரு மனப்படணும். அப்படிதான் வாங்க, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்மளாம் பரிசுத்தமாயிட்டோம், அடுத்து இவங்களை பரிசுத்தமாக்குவோம். போய் புறப்பட்டு போனோம் ஒரு மனதோட. ஆமா, அப்படி ஒரு மனப்பட்டு புறப்பட்டு போனாதான் அவங்கள பரிசுத்தமாக்க முடியும். ஆண்டவர் பாப்பார். அதனால தான் சொன்னாரு, உங்க இவனு மெத்த இல்ல, இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவனை சொல்லமாக்குறார். அந்த 4 பேருக்கு ஒரு மனம் இருந்துச்சு. வாங்கடா, பாவண்டா, ரொம்ப நாளா படுத்து படிக்கா இருக்கிறான், இயேசு வந்திருக்கிறான்டா. பக்கத்துல அந்த வீட்டுல இயேசு இருக்காரு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். பாவம் இந்த திமிர்வாதக்காரன், இவனை கொண்டு போய் இயேசு கிட்ட கொண்டு போய் இவனை சுகமாக்கிடுவார். அவனுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. இப்போ கொண்டு போவோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. கஷ்டத்தை பார்த்து விட்டு போயிடல, வீட்டை சுத்தி ஜனம் இவனை எப்படியாவது தூக்கி இயேசு கிட்ட கொண்டு போயிடணும். மேற்கூரையை பிரிக்கிறான். யார் வீட்டு கூட யார் பிரிக்கிறது? யார் வீட்டு கூட ஏறி பிரிக்கிற அளவுக்கு விசுவாசம் பாருங்க. ஒரு மனம், ஒரு மனதோட செயல்பட்டான். இயேசுவை பார்க்கிறாரு.
என்னடா கூரை பிரிக்கிறேன் எவனோ மேல இருந்து ஒரு கட்டில் இறங்குது, கட்டிலோட இறக்குறான் உள்ள. அந்த திமிர்வாதக்காரன் அப்படியே இறக்குறான். ஏசப்பா, ரொம்ப நாளாக எங்கள் ஊரில் இவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், ரொம்ப நாளாக இவன் வந்து வியாதியில் படுத்துட்டு இருக்கிறான், நீங்கள் வந்துட்டீங்க, அதனால தான் அவனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அன்று பார்த்தேன், இந்த 4 பேருடைய விசுவாசம் அவனை சுகமாக்கிச்சு. உன் விசுவாசம் உன் சகோதரனை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன் ஒரு மனம், உங்களுடைய ஒரு மனம் உன் தாயை, உன் கணவரை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும். ஒரு மனதோடு அவர்களை ரட்சிக்க நீ பிரயாசப்படணும். ஆமா, நான் சாக்லேட் அப்படியே பார்க்குறீங்க. நீ உன் கணவர் என்ன பண்ணும், திருமண வாழ்க்கை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, எப்படி இப்படி இருந்து நமக்கு 2 குடும்பத்தை ஒன்றா ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணோம். என் கணவர் வீட்டாரும் என்னுடைய வீட்டாரும் ஒரு மனமா நாங்கள் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளா, என் தாய் தகப்பனும் ரட்சிக்கப்படணுன்ற நீங்க 2 பேரும் ஒரு மனப்பட்டா ரட்சிக்கப்படுவோம். ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். குடும்பமா ஆண்டவருக்குள்ள இப்படிலாம் வாழ்ந்தாதான். ஒரு மனமா இருந்தா நறுமணம் இருக்கும். ஆமா, சில இடத்துல நாத்தடிக்குது, சில வீடு இதுவா இருக்கும். ஒரு மனமா இருந்து பாரு, நறுமணம் வந்துடும். சரி, ஒரு மனம் சொல்ல, இருமணம்னு சொன்னல, அது ஒரு மனமும் இருமணமும் சொன்னீங்க பாஸ்டர். ஒரு மனத்தை பார்த்துட்டோம். இருமணத்தை நிறைய பைபிளில் சொல்ல 2 இடத்துல தான் எழுதிக்கிறேன் பைபிள்லேயே. நான் பார்த்தேன் 2 இடத்துல தான் வசனமே இருக்குது. பார்த்தா யாக்கோபு மட்டும் தான் சொல்றாரு, இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். அவனை பத்தி பேசாத. இருமணமா வாழ்றவன் வாழ்க்கையில நிலையா இருக்க முடியாது. 2 மனசோட சர்ச்சுக்கும் போவாராம், உலக மனுஷன் உலகத்திலும் போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிப்பாராம். வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்குமா? நிம்மதியா இருக்கிற நிலையற்றவனா இருப்பேன். ஆமா, உலகம் உன்னை என்ன பண்ணும்? அழிக்கும். உலகத்தின் அதிபதி சாத்தான் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? ஒன்று இருந்தா ஆண்டவருக்குள்ள அனலாயிரு, இல்லை குளிராயிரு. இந்த 2 கட்ட அனலாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா வாழணும். அதான் வசனம் சொல்லும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதான் வசனம். இன்னும் பரிசுத்தமாகணும் தான் சொல்றாரு ஆண்டவர். ஆமா, பரிசுத்தமாயிட்டே இரு. இடையில விழுந்துடாத, தவறி போயிடாத, வழி விலகி போயிடாத. இருமணம் உள்ளவன் யாக்கோபு 1:7 யாக்கோபு 1:8 சொல்றார், நிலையற்றவனா இருக்கான். ஆமா, நிலையற்றவன், நிலையில்லாத வாழ்க்கை, 2 மனசோட இருக்கிறது. ஆமா, ஒரே மனசா இருக்கு. ஆண்டுக்குள்ள ஆண்டவர் பிடிச்சிக்கோ. ஒரு மனமா, ஏசப்பா நீ தான் என் தெய்வம், நீங்க தான் எனக்கு, நீங்க மட்டும் போத ஆண்டவரே சொல்லிப்பாரு. இயேசு உன்னை நடத்துவார். இந்த உலகத்துல நீ ஆசீர்வாதமா செழிப்பா காணப்படுவேன். அதுல 4:8 யாக்கோபுல சொல்றாரு பாருங்க. 4:8 சொல்றாரு இருமணம் உள்ளவனை குறிச்சு, தேவனிடத்தில் சேருங்கள் சேருவார். நல்லா பாருங்க, தேவனிடத்துல சேருங்கள். எல்லாம் சொல்லாம இந்த வார்த்தை எனக்கு சொல்லணும்னு தோணுது. தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல. நம்ம சேர்ந்தா தானே சேருவாங்க. அடுத்து சொல்ல பாருங்க, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரி. இருமணம் உள்ளவர்களே, அங்க வாசித்தவன் எஸ்ரால சொன்னமே, அவர்கள் சுத்தமானார்கள். சுத்தமானவர்கள் இறங்கி போய் என்ன பண்றாங்க? பாவி எல்லாரையும் சுத்திகரிக்கிறாங்க. விடுதலை ஆனவங்களை, சிறையிருப்புல இருந்தவங்க எல்லாம் சுத்திகரிக்க போறாங்க, பரிசுத்தமாக்கத்துல கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்களாம், சுத்தமானார்கள். இன்னைக்கு பாவிகள் கைகளை சுத்திகரித்து, இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கு. 2 மனசா இருக்கிற. ஆமா, அதனால சொன்னாரு, எத்தனை மட்டும் 2 மனதோட குத்தி நடப்பீர்கள். ஒரே மனது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதி. பாகல் தெய்வமானால், ஆமா பாகல், என்னதான் பாகல்? இந்திக்கார சொல்ற பாகல்னா பைத்தியம், பாகல். அதனால தான் அவங்க பாகல் தெய்வத்தை கும்பிடுறாங்க. இந்தியில பாகல்னா பைத்தியம். ஆமா, பைத்தியக்காரங்க. எதை வணங்கணும் கூட தெரியல. ஆமா, நானே என் பேத்தியம் வண்டியில் போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு என் பேத்தி கேட்குறா, பார்த்து மெர்லின் கேட்குறா, பார்த்தா தான் அங்கே பார்த்தாத்தா ஒரு ஆள் பிரிட்ஜி, ரோடு மேலே ஒரு பிரிட்ஜி கண்டுக்கு, ரயில்வே பிரிட்ஜி. அந்த பிரிட்ஜி மேலே அதில் எப்படிதான் ஏறுறது ஜனங்க? இப்படி சர்வலாக இருக்கு, மலை மாதிரி, அந்த ஒரு ஹீல் மாதிரி இருக்கு. அதில் என்ன பண்ணுற, அதில் ஒரு வேப்ப மரம் வளர்ந்துருக்கு, பெரிய மரம். அந்த மரத்தை கிட்ட போயிட்டு அதுக்கு ஒரு பல்ல வெட்டி அதை சுற்றி அங்கே நிற்கவே முடியாத ஆளு. அவ்வளோ உயரத்தில் ஏறி அந்த மரத்துக்கு கழுவின்னு அதுக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். அதில் ஒரு துணியை கட்டி என்னென்னவோ பூசி அதுக்கு போட்டு வச்சு அதை அலங்கரிக்கிறான் மரத்தை. அவன் காட்டுறான், தாத்தா என்ன பண்ணுறாரு அவர் மரத்தில் போயிட்டு இதெல்லாம். ஆமாம்மா, அறிவில்லாதவர்கள், அறிவில்லாமைனால. ஆமா, மரம் உனக்கு ஜீவனை கொடுக்காது.
மரத்துல தூக்கப்பட்டார், அவர் தான் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சத்தியம். மரத்தை போய் கும்பிடுகிறான். மரம் உனக்கு மரத்துக்கு உயிர் இல்லையா? அதுல மரித்தார், அவருக்கு தான் உயிர் இருக்குது. அவர் தான் உயிர் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ இருமனம் உள்ளவர்களா இன்றைக்கு வாழ்கிறவர்கள் நிலையற்றவர்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக்கொள். இயேசுவே ஆண்டவர், மெய்யான தெய்வம். அவரை உறுதியா பற்றிக்கோ. இயேசுவின் பிள்ளையா இந்த பூமியில வாழு. உலகத்தை ஜெய், பிசாசை ஜெய், தீமையை விட்டு விலகி வா. நல்ல வாழ்க்கை வாழ்வு. நல்ல சிந்தையோடு இரு வாலிபனே. வயோதிபர்களே, பெரியவர்களே, என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு மனம் உள்ளவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை நறுமணமாயிருக்கும். இருமனம் உள்ளவர்களாய் இராமல் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மனம் உள்ளவர்களாய் நாங்கள் இருமனம் உள்ளவர்களாய் அல்ல, ஒரு மனம் உள்ளவர்களாய் கர்த்தருக்குள்ள ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி இதோ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டார். எல்லாம் எழுந்து நிற்கிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று, அப்பா, இருமனமா நான் வாழக்கூடாது. கிறிஸ்தியேசுக்குள்ள ஒரு மனதான். இன்றையில இருந்து நிலைத்திருக்கிற வாழ்க்கை, நிலைத்திருக்கிற வாழ்க்கை என் ஆண்டவருக்குள்ள. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாதே. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாதே. அக்கினியை அகற்றி சத்துருவை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அக்கினியை அகற்றி சத்துருவை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாதே. இனி உன் வாழ்க்கையில ஒரு தீமையை காணக்கூடாதபடி ஆண்டவருக்குள்ள நீ தளர்ந்து போகாம, சோர்ந்து போகாம, இரு மனமா இல்லாமல் ஒரு மனதோடு உன் இருதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொண்டு ஆண்டவர் உனக்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், உன்னை ரட்சிக்க வந்தவர். அவர் வல்லமை உள்ளவர், உன்னை ரட்சிக்க வந்தவர். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாத. ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்கிற உங்க ஜனங்களை உங்க கையில ஒன்று கொடுக்கிறையா. அவே கைகளை நீ தளர விடாதே. அக்கினியை அகற்றி சத்துருவை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆக்கினியை அகற்றுகிற கர்த்தர், ஆக்கினிக்கு உன்னை அகற்றி உன் சத்துருவை உனக்குள்ளிருந்து விலக்குகிறவர். இதோ உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள். கண்களை மூடி நல்ல தேவனை துதி, ஆராதி, வாலிபனே, ஜெபம் பண்ணு. ஏசப்பா, விடுதலை தாங்காண்டவனே, விடுதலை தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை தாங்க. இனி நான் இருமனமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல சொல்றாரு, இந்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல எடுத்த வசனம், உன் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பாரா. எப்பொழுது நீ அவருக்குள்ள ஒரு மனமுள்ள பிள்ளையாய் காணப்படும் பொழுது, நாம் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது நம் பேரில் ஆண்டவர் மகிழ்ச்சியாயிருப்பார். அவர் உன் நிமித்தமா கம்பீரமா இருப்பாரா. உன் நிமித்தம் என் ஆண்டவர் கம்பீரமா இருப்பார், களி கூறுவார். ஆண்டவர் கம்பீரமா இருப்பாரா. எப்படி இருக்குமா, இவன் என் பிள்ளை, இவங்க என்னுடைய பிள்ளைங்க,
என்னை விட்டு போக மாட்டாங்க, என்னை விட்டு வழியிலேக்கு நடக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்க ஒரு மனமா தான் இருப்பாங்க, இருமனமா வாழ மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். அந்த ஒரு கம்பீரத்தோடு இருப்பாராம். அப்படி ஒரு கம்பீரமா ஆண்டவர் நிக்கிறார். உன்னால நம்ம நித்தமா ஆண்டவர் கம்பீரமா நிக்க நினைக்கிறார். நாம என்ன பண்றோம்? அவருக்கு துக்கத்தை உண்டாக்கிறோம், தலைகுறையை உண்டாக்கிறோம். ரெண்டு மனசா. ஆமா, எவ்வளவு நேரம் ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா பிடிச்சிருந்தா, நண்பன் வந்ததும் அப்படியே இயேசுவை மறந்துருது, சொந்தக்காரன் வந்ததும் இயேசுவை மறந்துருது, உலகத்துக்குள்ள போயிருது. ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீ நிலைத்திருக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் இயேசுவை இழந்துடக்கூடாது. இயேசுவனா உனக்கு உறுதியா நீ பட்டியோடு தக்க வச்சுக்கிட்ட. யார் வேணாலும் இழந்துரு, இயேசுவை இழந்துடாத. யார் உன்னை வேணான்னாலும், யார் உன்னை வெறுத்தாலும் அவளை உங்ககிட்ட வந்து நிக்க வைப்பார் ஆண்டவர். அதான் கர்த்தர். அதனால சொல்றாரு, உன் பேரில் என்றும் மகிழ்ச்சியா இருப்பார், அன்போடு உன்னில் அமர்ந்திருப்பார். உன் பேரில் என்றும் மகிழ்ச்சியா இருப்பார், அன்போடு உன்னில் அமர்ந்திருப்பார். கம்பீரமாயிருப்பார், களி கூர்ந்திடுவார், கம்பீரமாயிருப்பார், களி கூர்ந்திடுவார். இனி தீங்கை நீ காணாதிருப்பார், உன் கைகளை நீ தளர விடாதே. உன் தீங்கை நீ காணாதிருப்பார், உன் மனதை நீ தளர விடாதே. அக்கினியை அகற்றி சத்துருவை விலகி இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நல்ல கையை தட்டி பிதாவாகிய தேவனை, நம்மை அன்பு கூர்ந்தவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணு, வாயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் சர்ச்சையில் வாழ்க்கை அடையாளம். சபையில நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாழ்க்கை மாறணும்னா ஸ்தோத்திரம் பண்ணு, துதிக்கணும் கர்த்தரை. கண்ணை மூடி துதி. நமக்காக ரத்தம் சிந்தின, ஜீவனை தந்த, நமக்காக சிலுவை சுமந்த அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கிறிஸ்துவை நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும், விடுதலை கொண்டு வந்துடும். உனக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காகவே கொடுத்தார். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி, சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், உன்னை நீதியின் பாதையில நடத்துகிறவர், நீ நியாய தீர்ப்புல போக கூடாதுன்னு உன்னை கண்டிக்கிறவர், அந்த பரிசுத்த ஆவியானவரை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவரே, வாயை சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுப்பா, பரிசுத்த ஆவியானவரே நடத்துங்க, நடத்துங்க. சிந்த இருதயெல்லாம் இங்க இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. பிசாசு உன்னை அழிவுல கொண்டு போயிடுவான். ஏசப்பா, ஒரு மனம் உள்ளவர்களாய் துதிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஒரு மனதோடு வாழ இன்னும் கிருபை தந்து வழி நடத்துங்க, கிருபை தந்து வழி நடத்துங்க. இருமனமா வாழக்கூடாது. கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து ஒரு மனமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியோட தாசையோடு கூட இந்த ஆராதனையின் முடிவை உடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு, இந்த முடிவில் மீண்டுமா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியான ஒரு ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியத்துல நிலைத்திருக்க, மறந்து போகாத இருதய பலைகளை எழுதி வைத்துக் கொண்டு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க.
இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பெறாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் ஆளுகை செய்யுங்க. வர தனிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உணர்வுகளை கொடுத்து இனி கர்த்தருடைய நாளை விட்டு எங்கேயும் ஓடக்கூடாதுன்ற உணர்வோடு ஆலயத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இன்றைக்கு புதிதாக வந்த வாலிபன், எங்கள் சபைக்கு வந்த ஊழியக்காரர், நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட தேவ மனிதனை ஒப்பு கொடுக்கிறேன். மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்கள் செய்யும். வந்த வாலிபனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அநேக உணர்வுகளை கொடுத்து ஆண்டவரே தண்டனைக்கு தப்பிக்கணும்னு தான் ஆண்டவர் உன்னை கண்டிக்கிறார். நீ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உன்னை கண்டிக்கிறார். தண்டிக்கிறவர்கள் என் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை தண்டிச்சாருன்னா தாங்க மாட்டேன். கண்டிக்கிறார். ஏற்றுக்கொள், கீழ்ப்படிந்து நட, அன்பில் நிலைத்திரு. ஆண்டவரே இந்த சபை ஆராதனை தேவன் எழுந்தருளுவதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியான எங்களை ஆளுகை செய்து நடத்தணும். நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கூட இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வார்த்தைக்கு கூடும்பொழுது இன்னும் ஆண்டவர் நாம மகிமைப்படுற அளவுக்கு நாங்கள் இந்த இடத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். புதிய புதிய ஆத்துமாவை தந்தரணும். இந்த ஒளிபெருக்கி மூலமாய் சத்தத்தை கேட்டுக்கொண்ட அக்கம் பக்கத்தினருக்காக அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ சமாதானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஒளி ஆண்டவரே காணொலி மூலமாய் லைவ்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே உறவுகள் எல்லாரையும் கர்த்தர் உடைய சத்தியத்தில் பலப்படுத்துங்க. கர்த்தர் அவர்களோடு இருந்து வழி நடத்தி செல்வீராக. உடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மணவாளன் வரப்போகிறீர். நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணி மனவாட்டித்தனை ஆயத்தம் பண்ணினால் வார்த்தைப்படி நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க கர்த்தர் இன்னும் வழி நடத்துங்க. கிருபை தாங்க. கேட்டதை கேட்க மறந்து யாவையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியத்தோடும் உயிருள்ள சாட்சியை பகிர்ந்து கொண்ட தம் தாசரோடும் அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.